ஊர் ஊரா சுந்தரம் பஸ்ஸில் போய், சுந்தரம் டிராவல்ஸ் பஸ்ஸில் போய் பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சுட்டு இருக்காரு. ஆனா அவர் ஆசையில மண் விழுற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின், நலன்காக்கு ஸ்டாலின், நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள்கிட்ட பெரிய இட்டாயிடுச்சு. அந்த வைத்தறிச்சல தான் திமுக அரசு மேலும் மேலும் ஸ்கோர் பண்ணிவிடக்கூடாது, மக்களுக்கு நன்மை நடந்துடக்கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனார். ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னது? அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை நாடுறது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்ல, நம்ம அரசுக்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் 10 லட்சம் ரூபாய் நன்கொடை தர மாதிரி மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஃபைன் போட்டு அனுப்பிட்டாங்க. இது உங்களுக்கு அவமானமா இல்லையா? அது மட்டும் இல்ல, பொருளாதார வளர்ச்சியில இந்தியாவில் பெஸ்ட் மாநிலம் தமிழ்நாடு தான் நாங்க சொல்லல. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்துடைய பாஜக அரசே அறிக்கையை கொடுத்திருக்கு. இப்படி தொடர்ந்து அவருக்கு அடிமேல் அடிவிடுது. இதனால விரக்தியின் உச்சத்துக்கு எதிர்கட்சி தலைவர்கள் போயிட்டார். அதனாலதான் முதலமைச்சருங்கிற மக்கள் அளிச்ச பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரந்தாழ்ந்து என்ன ஒருமையில பேசிட்டு வர்றாரு. அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. இன்னும் பேசுங்க, இன்னும் இறங்கி பேசுங்க, நாங்க அதை பத்தி கவலையே படல. எங்க பணி மக்கள் பணி. உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் பேச்ச குறை, செயல நம்ம திறமையை காட்டணும். ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு, ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்டு விடுறாரு. ஆனா பாவம் அவருக்கு தெரியல, அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை, சொந்த கட்சிக்காரங்களை என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த சதி திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடலை, இனியும் எடுபடாது.